இடம்பெறல. நம்மளுடைய கொள்கை தான் வழிநடத்துங்கிறதுக்காக தான் எந்த தலைவரும் நம்ம போடல. இங்க திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. எந்த தலைவருடைய புகைப்படமும் இடம்பெறல. நம்மள ஜோக்கர் ஜோக்கர் சொல்றாங்க. நம்ம ஜோக்கரா, நம்ம ஜோக்கரா. மானம் கெட்ட பல அவங்க சொல்றாங்க, மேடை போய் சொல்றாங்க, விஜய் தான் சொல்றாங்க, ஏன்டா இந்த விஜய் தொட்டோம், ஏன்டா விஜய் தொட்டோம் சொல்றாங்க. இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோட நீட்டை ஒழிச்சிடுவோம்னு சொன்ன படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? ஆனா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஏன்டா இந்த விஜய் சாருக்கு ஓட்டு போட்டோம், ஏன்டா இந்த விசில் ஓட்டு போட்டோம். நாங்க இங்க பொறுப்பே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இருங்க, கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்றேன் நினைக்கிறாங்க. அது அவள நிலை வந்துருச்சு. சரிடா எங்க அது கேண்ட அவ்வளவு சவுண்ட போடுற. முதல்ல வெயிட் பண்ணுங்க. நீட் எங்களுக்கு நீட் எங்க மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு வாயை திறந்து பேச. ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனி எதுவும் இருக்க போகுது. படம் காட்டின அரசு நாங்க ஒன்னும் வெட்டியா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி செயலாளராக தான் இருந்ததும் அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லனா. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? இத்தனை முறை ஒரு துப்பு இல்ல. நடக்காதது 2 மாசத்துல நடந்துரும் நம்புறீங்களா நீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. திமுக வந்து நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. கூச்சமே இல்ல. கேட்டா கெத்தா. திமுக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். நாங்க வந்து நீட்டை நிறுத்துறதுக்கு இல்ல நீட்டை உடனே ஒரே கையெழுத்தை நிறுத்துவோம். அதுக்கு ஏற்ற தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? இருக்குன்னாரு. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்யல. இது நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் பார்லிமெண்ட்ல அதே புத்தளிச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான கடமாக கருதி பூர்வம் நிறைவேற்ற நீட்டு தேவையில்லைங்க எங்களுடைய இது. மாணவர்களுடைய போராட்டத்தில் போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. மறுபடியும் களத்திலே பாய். ஏன் செருப்படி வாங்கவா? இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான கடமாக. தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா. ஆனா இப்போ வரைக்கும் தெரியுது உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது. ஒரு எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை. தேர்வு எப்படி நடத்தப்படுது, அதை எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு வந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டி கருதி மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. தமிழ் பேரிட மக்கள் புரிந்து